இல்லை நீங்கள் திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அந்த ஆன்சைட் ட்ரைனிங் அதுக்காக. அது வந்து திருச்சி வந்து ஒரு சென்டர் ஆஃப் கரெக்ட் சார். ஸ்டேட், அதாவது தமிழ்நாடுடைய ஒரு மையத்தில் மையப்பகுதி. பகுதியில் இருக்கிறதுனால அது நல்ல ஐடியா. என்ன சொல்லணும்னா இதுவரை நீங்கள் 300 பேர் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே 1000 பேர் இருக்கீங்க. அமிர்தா காலேஜில் டைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய காலேஜில் நீங்கள் டைப் பண்ணணும். குறிப்பிடும்படியாக இந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் தான் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. சிட்டியில் இப்போ சென்னை சிட்டியில் இருக்கிற இளைஞர் சாதாரணமாக இப்போ வந்து ஒட்டன்சத்திரம் அல்லது வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் அல்லது திண்டுக்கல்லையோ இருக்கிற இளைஞருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது. புரியுது. அதனால் கிராமங்களில் தான் நம்முடைய கவனத்தை செலுத்தணும். அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க முன்னேற்றி விட்டோம்னா அந்த கிராமத்தில் அவங்க ஃபேமிலி முன்னேறும், அந்த கிராமமே முன்னேறும். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். திருச்சியை ஒரு மையமாக வச்சுட்டு இந்த எக்காஸ் க்ளவுட் இந்த கம்பெனியை 3 மாத கோர்ஸான அந்த க்ளவுடையும் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடியதை வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதையும் நீங்கள் கிராம மக்களுக்கு, கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எக்காஸ் க்ளவுட் வந்து நல்லா இருக்கும். அது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற ஒரு அமைப்பு.